ஹாய் ஹலோ காய்ஸ், இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குக் வித் கோமாளியோட ரொம்ப ஃபேமான இருக்கக்கூடிய செஃப் தான் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள். ஸோ இவங்களுடைய செகண்ட் மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாக்கிங்கான ஒரு தகவல் வெளியே வந்திருக்கு. அதுக்கான பின்னணி என்னன்றதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாவது தெரிஞ்சுன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற பர்சனாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ மாதம்பட்டி இவர் வந்து பார்த்தீங்கன்னா குக்கிங்கோட இண்டஸ்ட்ரியில் ஒரு டாப் லிஸ்ட்டில் இருக்கவங்க அப்படின்னு சொல்லலாம். பட் இவருக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகிட்டு 2 பசங்களும் இருக்காங்க அப்படின்ற விஷயம் ஸோ கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க நிறைய பேருக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இவரை பற்றியான ஒரு நியூஸ் வெளியே வந்திருக்கு. அதாவது செகண்ட் மேரேஜ் பண்ணியிருக்காங்க. ஜோஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த பெண்மணி வந்து இவர் செகண்ட் மேரேஜ் பண்ணியிருக்காரு அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் போஸ்டர் வந்து அவங்க வந்து ஜோஸ்க்கு மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து பொட்டு வச்சு விடுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வந்து போஸ்டர் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஜோஸ்ன்னு சொல்லக்கூடிய இவங்க ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க தான். அது மட்டும் இல்லாமல் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் வந்து காஸ்டியூம் டிசைனராகவும் இவங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காஸ்டியூம் டிசைனாக ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய பர்சன் அப்படின்னு சொல்லலாம். அவங்க ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸும் இவங்க கல்யாணம் ஆன மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டில்லில் இருக்கக்கூடிய மாதிரி, அதாவது நெத்தியில் போட்டு வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோஸும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஏதோ ஒரு கோயிலில் போயிருக்காங்க, அங்கே போய் இந்த பொட்டு வச்சிருக்க வந்து ட்ரை பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி தான் ஒரு போஸ்டர்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் இது வந்து செகண்ட் மேரேஜ் தான் அப்படின்னு நிறைய பேரால் சொல்லப்பட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி மாதம்பட்டி அவர்களுக்கு கல்யாணம் ஆன விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சுதான். இவங்களுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மனைவி ஸ்ருதி ரங்கராஜன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய போஸ்ட் போட்டிருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நேம் கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் ஸ்ருதி ரங்கராஜ் அப்படின்ற பேரில் தான் இன்னமும் இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த ஒரு சண்டையோ இல்லை டைவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்ற விஷயத்த எங்கேயுமே மென்ஷன் பண்ண கிடையாது. பட் இருந்தாலும் இப்போ ஜோஸ் கூட இவங்க எடுத்துக்கூடிய இந்த ஒரு ஃபோட்டோவும் மேரேஜ் ஆன மாதிரி ஒரு லுக்கில் வந்து இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பலருக்கும் ஆச்சரியத்தை தெரிவிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா டிவோர்ஸே ஆகாம செகண்ட் மேரேஜ் பண்றது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. அது மட்டும் இல்லாம ஒரு நல்ல ஃப்ரேம்ல இருக்கக்கூடியவர் தான் மாதம்பட்டி ரங்கராஜன் அவர்கள், எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க தான். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு முடிவும் எடுக்காம திடீர்னு செகண்ட் மேரேஜ் பண்றது சாத்தியம் கம்மி தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் இதுக்கான பின்னணி என்னன்றதை அடுத்த வீட்டில் நான் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் விவரிக்க ட்ரை பண்றேன். இதை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்னன்ற விஷயத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.